தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆன்மீக விஷயங்கள், ராசி பலன்கள் அப்படின்ட்டு நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 வரும் சனிப்பெயர்ச்சி. இப்போ வரப்போகின்ற சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி பலத்தை தரப்போகிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போது 2025ஆம் ஆண்டு 3 கிரக பரிசல் ஆகிறது. சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகுகதி பயிற்சி நடக்கின்றது. அப்போ அதில் வந்து முதலாவது வரும் பயிற்சி சனிப்பெயர்ச்சி தான். மார்ச் மாதம் கடைசியில் வருது. மார்ச் மாதம் 30ஆம் தேதி, 3ஆம் மாதம் 30ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழப்போகிறது. இது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கின்றது. சரி, அப்போது இந்த சனிப்பெயர்ச்சியை 12 ராசிக்காரர்களுக்கும் பலத்தை எந்த மாதிரி என்ன அள்ளித்தரப்போகிறது, இல்லை அதோட நிறை என்ன, குறை என்ன அப்படின்றத நாம் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ அதன் வரிசையில் பார்த்திங்கன்னா முதல் ராசி மேச ராசி. அப்போ 12 ராசியில் முதல் ராசி மேச ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலத்தை தரப்போகிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போது இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு 11ஆம் இடம் என்னும் லாபஸ்தானத்தில் சனி ஆட்சியாக இருந்தார். சரிங்களா? அப்போ 11ஆம் இடத்துல சனி சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் 2.5 ஆண்டு காலம். எப்போ இது 11ஆம் இடம் என்னும் லாபஸ்தானங்கிறதால உங்களுக்கு யதார்த்தமாகவே ஒரு குறையில்லாத வாழ்வு, குறையில்லாத தொழில், குறையில்லாத வருமானம், அதாவது நிறைவான வருமானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷங்கள், உற்ற உறவினர்கள், பழக்க வழக்கங்கள், சுற்றி உள்ளவங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய குடும்பம், தனம், கல்வி, சொத்துடைமைகள், அந்த மாதிரி அசைய சொத்துக்கள், அசைய சொத்துக்கள் அப்படின்னு அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு நன்மை நடந்து கொண்டிருந்த வருடமாக போன சனிப்பெயர்ச்சியாக உங்களுக்கு கருதப்படுகின்றது. என்ன கேட்டிங்கன்னா, அப்போ இது எல்லாமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லதாகவே நடந்து கொண்டிருந்திருக்கும். சனி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதால. சரி, இப்போ அதே சனி வந்து 12ஆம் இடத்திற்கு வந்து மறைய போகிறார். சரிங்களா? அப்போ மேசராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் எனும் மீனத்தில் சனி வந்து மறைய போகிறார் குருவோட வீட்டில். இப்போ இந்த சனி பயிற்சி, அப்போ குரு மறைகிறார், அந்த சனி மறைகிறார். அப்போ என்ன மாதிரியான சனி மறைச்சிட்டா பொழப்பு மறைஞ்சிருமா, இல்லை பெரிய கஷ்டம் வரப்போகுது, பெரிய ஆபத்து வரப்போகுதா அப்படின்றது தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு மனம் சஞ்சலமடைய தேவையில்லை. ஆனால் இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அத்தனையும் இதற்கு சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் அது அப்படியே தொடருமா அப்படின்றதுல கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். அப்படி தொடராது. இதற்கு முன்னாடி நம்ம யதார்த்தமாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், நல்லதாக போய்கிட்டே இருக்கோம், குடும்பம் நல்லா போய்கிட்டே இருக்கோம், ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்போம், அது நல்லதாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கோம், தொழில் விரிவுபடுத்தியிருப்போம், அதில் அதிக பணம் போட்டிருப்போம், இல்லை நம்ம மூலிமா ஒரு 4-5 பேருக்கு ஒரு கடன் வாங்கி கொடுத்துருப்போம், ஒரு பேங்கில் வந்து ஒரு ஃபைனான்ஸ் நம்ம உங்கள் முன்னிலையில் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரியான வாங்கி கொடுத்துருக்கிற சூழ்நிலையில் இப்போ அதே போல் இந்த 2025 இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்குமா, அப்படி நல்லா செய்ய முடியுமான்னா அது வாய்ப்பு கிடையாது. 60% அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. சில கஷ்டங்கள் உங்களுக்கு வரும். இப்போது ஏற்கனவே கடனாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் மேலும் கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருந்துச்சுன்னால் அந்த விஷயம் கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்துகிட்டே இருக்கும், சீக்கிரம் முடியாது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையை கையாளணும், இல்லைனா போராடி அந்த வேலையை நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போ இதற்கு முன்னாடி இல்லாமல் இதற்கப்புறம் நீங்கள் உங்கள் மனதையும் உடம்பையும் அதிகம் போராட்டத்துக்கு ஆட்கொள்ளும்படியாக வரும். சரிங்களா? ஒரு இடத்துல ஒரு கடன் கொடுத்துருப்பீங்க, சொந்தத்திலே கொடுத்துருப்பீங்க, இல்லை உள்ளூரில் கூட கொடுத்துருக்கலாம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கு கரெக்டாக அதிகமாக மெனக்கிடாதான் அந்த கடன் உங்களுக்கு சீக்கிரம் கைக்கு வந்து சேரும், இல்லைன்னா வந்து சேராது. அதே மாதிரி சில விஷயத்தில் கொஞ்சம் இன்னல்கள், சிக்கல்கள், கொஞ்சம் மன குழப்பம், மன கஷ்டம் வர மாதிரி தெரியும். 2ஆம் இடத்துல சனி மறைகிறார்.
அப்போ சனி மறையும் பொழுது அது ஏன்னா 12ஆம் இடம் எனும் இடம் வந்து விரயஸ்தானம், அயனம் சயனம் விரயம் அப்படின்னு சொல்லுவோம், விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ விரயஸ்தானத்தில் சனி மறைகிறதால கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக நீங்கள் அதிக கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் வரும், கொஞ்சம் விரயம் வரும், வீண் செலவுகள் வரும், கொஞ்சம் நஷ்டம். சொல்ல போனீங்கன்னா அடுத்தவங்களுக்காக உங்கள் பணத்தை செலவிடுற மாதிரி தோணும். சரிங்களா? இப்போது நீங்களும் ஒருத்தவங்க நல்லவனா முன்னாடி இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு கடன் வாங்கி நீங்கள் லோன்லேயே ஒரு பேங்க்லேயே ஒரு ஜாமீன் எழுதி போட்டு வாங்கி கொடுத்துருப்பீங்க. இப்போ உங்களோட சூழ்நிலை மாறும். சரிங்களா? மாறிடும் போது உங்களை மதிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் கடன் பொறுப்பு நீங்கள் ஏற்றிருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாவீங்க. அப்போ உங்கள் கை காசு போட்டு நீங்கள் அந்த கடத்தை செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த நபரை வந்து நீங்கள் சரியான முறையில் கையாளுறதுக்கு உங்கள் மனம் பக்குவப்படாது. உங்களுக்கு கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். 2ஆம் இடத்துல அதாவது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்தாவே கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். மனம் நிலையற்றதாக போயிடும். நிலையற்ற தன்மையாக இருக்காது, நிலையுள்ள தன்மையாக இருக்காது, நிலையற்றதாக போயிடும். கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே இருக்கும். அதை செய்யலாமா வேணாமா, இவன் போனானா அதை தருவானா, இது இல்லைன்னா இங்கே போனானா அவங்க கடன் கொடுப்பாங்களா, இல்லை நம்ம அங்கே இப்போ நேற்று சொன்னபடி அவங்க நடந்துக்குவாங்களா, அந்த மாதிரியான உங்களுக்கு அந்த அந்த சந்தேகத்துடனே ஒரு இடத்துக்கு போவீங்க வருவீங்க, ஒரு செயலை செய்வீங்க. ஒரு மனக்குழப்பத்தோடு ஒரு செயலை செய்யும்பொழுது அந்த விஷயங்கள் கொஞ்சம் அறக்குறையாக நடக்கும், இல்லைன்னா நடக்காம கூட போகலாம். சரிங்களா? அதான் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கின்ற ஒரு நிலைமை. அப்போ அதிலிருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நிதானமாக இருக்கணும். நல்ல அறிவு உள்ளவங்கள ஆலோசனை கேட்டு ஒரு செயல்படணும். இல்லை ஒரு முறைக்கு 100 முறை ஆழ்ந்து சிந்தித்து அந்த விஷயத்தில் இறங்கலாமா இல்லை வேணாமா அப்படின்ட்டு உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் செய்கிற வேலையில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும். இல்லை என்றால் உங்கள் பணமும் சிக்கலாக போயிடும், உங்கள் மனமும் சிக்கலாக இருக்கும், உங்களுடைய குடும்பமும் சிக்கலானவ இருக்கும். இப்போ இந்த மாதிரியான சார்ந்த விஷயங்கள்ல அப்போ இதில் வந்து தொழில்துறை சார்ந்தது. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்கள், தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் எல்லாமே இல்லை. இதுக்கு முன்னாடி நல்லா வருமானம் வந்து கடன வருமானம் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க, இப்போ ஒன்றும் வருமானம் இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எனக்கு போட்டியான ஒருத்தன் கடை ஆரம்பிச்சிட்டான், நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தேன், எனக்கு பக்கத்தில் 2 பேர் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டாங்க. இல்லை நான் ஒரு மளிகை கடை வச்சுருந்தேன், பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு, சூப்பர் மார்க்கெட் கொண்டு வந்துட்டாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு வியாபாரம் டல்லாகிடுச்சு அப்படின்ட்டு சில குறைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சரிங்களா? அப்போ அந்த மாதிரி டயத்தில் உங்கள் மனதை கவனமாக கையாளணும். டக்குன்னு பலவீனம் அடைஞ்சிடக்கூடாது. சரிங்களா? அப்போ துணிச்சலுடன் கையாண்டிங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்திலும் யாருக்குமே சரி வெற்றியும் தோல்வியும் நிரந்தரமானது இல்லை. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெற்றியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், அது நிரந்தரமானதா இல்லை. அந்த சனி பயிற்சியிலேருந்து அது அடுத்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த நிகழ்வு இருக்கும். அப்போ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நல்லது நடக்கும்போது மனதை பக்குவப்படுத்தணும், கெட்டது நடக்கும்போது மனதை பக்குவப்படுத்தணும். அதுதான் மனப்பக்குவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டக்குன்னு நல்லது நடந்துச்சுன்னா ரொம்ப சொந்தம் ரொம்ப பூரிப்படையாது, கெட்டது நடந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு மூலையில் உட்காந்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. சரிங்களா? அப்போ எல்லா நேரத்தையும் கவனமாக கையாள கற்றுக்கிட்டாவே அந்த பிரச்சனை விடுபடலாம். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதை கவனமாக ஃபேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த சனி பயிற்சியை நீங்கள் கவனமாக ஈஸியாக கடந்து போயிடலாம். அதே போல் உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். கண்டிப்பாக டென்ஷன் ஆவீங்க, உடல் உஷ்ணம் அதிகமாகும், இல்லை மனம் கிளேசம் ஏற்படும், மனக்குழப்பம் ஏற்படும், மனதில் சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், வந்து போயிட்டே இருக்கும். ஒரு விஷயம் முடிஞ்சுதா அது முடிஞ்ச மாதிரி இருக்காது, திருப்பி இன்னொரு விஷயம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் குடும்பத்தில் உள்ள சகோதர வழி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் ஈகோ சம்மந்தப்பட்டது அது மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கூட பிறந்தவருடைய சகோதரி உறவில் நீங்கள் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த உறவையும் பலப்படுத்தலாம். அதே போல் தைரியம் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு சனி பயிற்சிக்கு அப்புறம் தைரியம் குறையுது. ஏன்னு கேட்டிங்கன்னா சனி கெட்ட மனம் குழப்பம்னாவே தைரியம் குறையுதுன்னு தான் அர்த்தம். தைரியம் குறைஞ்சவங்கள தான் மனக்குழப்பம் வரும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், மன அமைதி ரொம்ப முக்கியம், யோகாசனம் செய்கிறது ரொம்ப அவசியம். தனிமையில் மனதை ஒருநிலைப்படுத்தினாவே உங்களுடைய அந்த மாதிரி தாக்குதலேருந்து நீங்கள் விடுபடலாம். அதே போல் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவியாக இருக்காங்க, இல்லைன்னா பெண்களாக இருந்தால் கணவனாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மேசராசிக்காரங்களை சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கருத்து வேறுபாடு நிகழலாம். மனைவி சொல்கிறது கணவனுக்கு ஒரு சந்தேகத்தோடனே பார்க்குற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி சரி சொல்கிறது நம்ம சரியாக செய்யலாமா இல்லை செய்ய வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு
ஒரு கெட்ட ஒரு ஒரு உங்களை வந்து சரியாக மதிக்கத்தக்க ஒரு இதை மாதிரி நடந்துக்குவாங்க நடத்தும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நல்லா நம்ம சொல்லலாம் கேட்டுக்கிட்டு இருந்தார், இதுக்கப்புறம் கேட்க மாட்டாரு அப்படின்ட்டு உங்கள் மேலே கொஞ்சம் உள்ள மதிப்பு கொஞ்சம் குறையும். அதை நீங்கள் கையாளணும். இல்லை நீங்கள் ரொம்ப பிடிவாதம் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும். அப்போ கணவனுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். இல்லை பிரிஞ்சு வாழும் சூழ்நிலை கூட ஏற்படலாம். இதனால் உங்கள் பிள்ளைகளை பாதிப்போம். உங்கள் பிள்ளையோட கல்வி ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அப்போ மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அக்கறை செலுத்தணும். பிள்ளைகள் மேலேயும் அக்கறை செலுத்தணும். உங்கள் உடல் மேலேயும் அக்கறை செலுத்தணும். ஏன்னா உங்களுக்கும் சிறு சிறு விஷயங்கள், ஒரு உடல் நல பிரச்சனைகளோ, இல்லை வயிற்று உபாதை சம்மந்தப்பட்டது, இல்லை ஏதாச்சும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி ஒரு நடக்கும். அதுக்கு கொஞ்சம் விலை செலவாகும். அதே போல் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் உள்ள ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு சொத்து பிரச்சனை இருந்திருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படியே இருந்திருக்கும். அதை இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும்போது அது பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சொத்து பிரிக்காமல் இருந்திருப்பீங்க. உங்கள் ஒரு அண்ணனோ தம்பியோ ஒரு ஃபாரினில் இருக்காங்க. திருப்பி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. வந்தோடனே எப்போ அந்த சொத்தை பிரிக்கணும்பா, பிரிச்சலாம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அந்தமாதிரி டயத்தில் வந்து நீங்கள் பிரிக்கும்போது அதில் அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், அதில் பிரச்சனை வரும், வீண் விவாதம் வரும். இல்லை அதான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த இடத்துல கருத்து வேறுபாடு வரும். இல்லைனா அந்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போகும், ஒரு பெருசாக போயிடும், ஒரு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகும். அப்படி கோர்ட்டு கேஸ்லாம் போயிடுச்சுன்னா அந்த விஷயம் சீக்கிரம் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சனி மறையும் பொழுது இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள், வம்பு வழக்கு சார்ந்தது, கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை ஒரு பிரச்சனை சம்மந்தப்பட்டது, ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னால் நம்ம குடும்பத்திலையோ இல்லை மற்றவங்களுக்கோ இல்லை சொத்துலையோ எதுலையோ வருதுன்னு சொன்னால் அந்த விஷயம் சீக்கிரம் முடிவுக்கு சீக்கிரம் வராது. இப்போது நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால், சொத்து சம்மந்தப்பட்ட போகிறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் முடியறதுக்கு நீங்கள் அளவு கடந்து செலவு பண்ணுற மாதிரி தெரியும். அப்போ காலமும் வீணாயிடும், பணமும் வீண் செலவாகும், ஆனால் வேலை நடக்காது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் அதுமாதிரி புது முயற்சி எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். சொத்து சம்மந்தப்பட்ட விதத்துலையோ, இல்லை புதுசாக இடம் வாங்கியிருந்தோம், இல்லை வீடு கட்டலான் இருந்தேன், இல்லை ஒரு வயலில் வச்சுருந்தோம், வயலில் வந்து ஒரு கேணி வெட்டலான் இருந்தோம் அப்படின்னா, நீங்களாம் ஒரு கேணி பறிக்க போனீங்கன்னா அந்த கேணியில் உள்ள நீர்மட்டம் உங்களுக்கு கிடைக்காது, சரியாக தண்ணி கிடைக்காது. அப்புறம் அந்த கேணியை தூத்துற மாதிரி இருக்கும், வேறு இடத்துல கேணி வெட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அதுவும் நஷ்டமாக போயிடும். இல்லை வீடு இடிக்கிறோன்னு சொன்னால் வீட்டில் என்ன நம்ம ஒரு 10 லட்ச ரூபா ஒரு பட்ஜெட்டில் ஒரு சின்னதாக வேலை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அது மேலும் 10 லட்ச ரூபா கொண்டு போய் வேலை விட்டுரும். அது அந்த வேலையும் சிறப்பாக இருக்காது, அதுக்கு காலதாமதம் ஆகிவிடும். அப்போ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த மேசராசிக்காரர்கள் புதியதாக ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் அதை ஆரம்பிக்க தேவையில்லை. ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நீங்கள் பணம் கொடுத்து இன்னொருத்தங்க மூலியமாக அந்த வேலை நடக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு இன்ஜினியர் பொறுப்பாக விட்டுட்டு நீங்கள் வெளில போயிடணும். நீங்களே இருந்து அந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலை தடைப்படும். இல்லை அந்த வேலை கொடுத்த நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியாது. அதனால் மேசராசிக்காரர்கள் சனி பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும், குடும்பத்தில் அக்கறை செலுத்தணும், ஜீவனத்தில் அக்கறை செலுத்தணும், தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், பொறுமையை கையாளணும். போட்டி பொறாமைகள் உங்களுக்கு அதிகமாக வரும். இதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு போட்டியாக இருப்பாங்க, இதாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட சுற்று வட்டாரங்கள் கூட பேசுங்கள பல நல்ல நட்பு வட்டாரங்களாக இருந்தவங்களே உங்களுக்கு ஒரு சூழ்ச்சியான ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரியாமலே. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும். அப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கொஞ்சம் பார்த்து பழக கற்றுக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசை கரெக்டாக நிதானமாக பக்குவப்படுத்திங்கன்னு சொன்னால் இந்த சனி பயிற்சியை ஈஸியாக கடந்து போயிடலாம். சரிங்களா? அதே போல் குடும்பத்தில் வந்து பெரியதாக ஒரு வருமானம் வருதுன்னு சொன்னால் அந்த வருமானத்தை நீங்கள் அதிகமாக கையில் வைத்து கொள்ளக்கூடாது. கையில் வைத்தீங்கன்னு சொன்னால் அந்த வருமானம் வந்து வீண் செலவாக தான் மாறும். அப்போ ஒரு டக்குன்னு ஒரு பேங்கில் போட்டு வைக்கிறதோ, வேறு ஒரு ஷெட்டில் ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கிறது, உள்ள பசங்க பேரில் ஒரு மனைவி பேரில் ஒரு பேங்கில் போட்டு ஒரு லோன் எதாச்சும் ஒன்று பண்ணி வைக்கிறது, ஒரு பொருளை வாங்கி வச்சுறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கொஞ்சம் செலவு வந்து சுப செலவாக நீங்கள் அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்போ இல்லை என்றால் அந்த பணம் வீண் செலவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பணத்தை கரெக்டான முறையில் கையாண்டிங்கன்னு சொன்னால் விரயத்தையும் சுப விரயமாக மாற்றலாம். சரிங்களா? அப்போ இந்த 2025 மார்ச் மாதம் வர சனி பயிற்சி உங்களுக்கு பெரியதாக ஒரு நற்பலனை கொடுத்து விடாது, அதுலேயும் பெருசாக கெடுதலை ஏற்படுத்தாது. அப்படி பெரிதலாக கெடுதல் ஏற்படுதுனால் அதுக்கு நீங்கள் தான் காரணமாவீங்க. ஏன்னா உங்களுடைய கவனக்குறைவு, நீங்கள் நிதானமாக இல்லாமல் இருக்கிறது. அதனால் உங்களுடைய மனதையும் உங்களுடைய செயலையும் உங்களுடைய பழக்க வழக்கத்தையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த சனி பயிற்சியை ஈஸியாக கடந்து இந்த அதிக தாக்கத்தை குறைத்து மேலும் கொஞ்சம் வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ குடும்பம் தலைக்க, ஜீவனம் தலைக்க, பிள்ளைமார்கள் தலைக்கிறதுக்கு எல்லாத்திற்குமே இந்த சனி பயிற்சி கொஞ்சம் பாதி பலனை கொடுக்கும் வாய்ப்பாக கருதப்படுகின்றது. எனவே அது இப்போ இந்த சனி பயிற்சியில் பார்த்திங்கன்னா
மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடைப்படுற மாதிரி தெரியுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், திருநள்ளாறுக்கு போய் ஒரு முறை சனி பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த தடை அகலும். சரிங்களா? இல்லை என்றால் சீக்கிரம் உங்களுக்கு வரன் அமைகிறது கஷ்டமாக தெரியுது. ஏன்னா அடுத்தடுத்து வர கிழக்கு பரிட்சையும் உங்களுக்கு சாதகப்பட்ட சூழ்நிலை தரதால சொல்கிறேன். அப்போ ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு பரிகாரம்னு சொல்ல போனீங்கன்னா, பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை விரதம் இருக்கிறது, சனிக்கிழமை இல்லாதவர்களுக்கு உதவுவது, கருப்பு வஸ்திரத்தை தானமாக தருவது, அதிகமாக தான தர்மங்களை செய்வது, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் இது ஒரு உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். அதே போல் நல்லெண்ணெய் அதிகமாக உணவில் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வலுப்படும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசிக்கு உண்டான பலத்தை பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.